ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். காட்டில் அடித்த நெல் எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்து காய போட்டாச்சு. காட்டில் மீதி இருந்த வைக்கப்புல்லெல்லாம் காய வச்சிட்ருக்காங்க. தைப்பொங்கல் வர்றதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சா தான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். நம்ம வீட்டில் எந்த விசேஷம்னாலும் சரி ஃப்ரெண்டுங்களுடைய ஹெல்ப் ரொம்பவே இருக்கும். முதல்ல பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபையும் அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கெல்லாம் ஆரம்பித்தோம். செல்ஃபில் இருந்தால் தூசி ஒட்டடை எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ செல்ஃபில் நம்ம திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டேப் ரெக்கார்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இருக்கும். நான் 12th நிறைவு பண்ணப்போ எங்கள் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கேசட்லாம் இருக்கிறதில்ல, ஆனால் எஃப்எம் கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. செல்ஃபில் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா தூங்கிட்டு இருந்த பிள்ளைங்க 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. இவங்களை சமாளிக்கிறக்குள்ளேயே நான் பட்ட பாடு ரொம்பவே காமெடியாக இருந்தது என்னுடைய நிலைமை. நான் வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லா பொருளையும் செல்ஃபில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால எங்கள் ஊரில் அமரகுந்தியில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் உடனுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு.